ஆண்டுல நிச்சயமாய் தேவன் ஒரு புதிய பலத்தையும் அபிஷேகத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார். நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அவரோடு இருந்தாலே நமக்கு நிச்சயமாய் ஜெயமான வாழ்க்கை தான். அதை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்து ஒரு வசனத்தை வாசிச்சு நாம் என்ன பண்ண போறோம்? இந்த 1 மணி நேர ஜெப வேலையை நாம் 1/2 மணி நேரமாய் மாற்றி நிறைவு செய்யலாம். ஏன்னா நேரம் இல்லை. 2வது மொபைல்ல சார்ஜ் கம்மியா இருக்கிறதுனால நாம் நிறைவு செய்ய போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டோடைய வார்த்தையில தான் நமக்கு ஆசீர்வாதம், விடுதலை எல்லாம் இருக்கு. தெய்வச்சனமே, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லாம நிச்சயமாய் வாழ முடியும். இந்த இருள் சூழ்ந்த உலகத்துல ஒரு பிரச்சனை இல்லாம உங்களால வாழ முடியும் அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தையை கொண்டு மட்டும்தான் வாழ முடியும். விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து நீங்க தேவனுக்கு பிரியமாய் நடவுங்கள். அடுத்த வசனம் அது யோசுவா 1:8. இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருந்தோம்னா, வாசிச்சு கொண்டே இருந்தோம்னா புத்தியாய் நடப்போம், ஞானமாய் நடப்போம். வருகிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்துகிட்டே இருப்பார். அப்போ ஒரு பிரச்சனை இல்லாம சமாதானமாய் சாலமோனை போல ஞானமாய் நம்மால் வாழ முடியும். ஜெபிக்கலாமா? இந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபிக்க போறேன். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாகவும் நடந்து கொள்வாய் என்று யோசுவா 1:8 படி தகப்பனே, ஆண்டவரே, இந்த செய்தியை இந்த ஜெப வேளையில என்னோடு இணைத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இரவும் பகலும் உன்னுடைய வார்த்தையை தியானிக்க அவர்கள் ஒப்பு கொடுக்க அவருடைய இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தலப்பா. இருதயத்தை திறந்து அவருடைய சிந்தையில ஒரு விடுதலையை நீங்க கொடுங்கப்பா. கர்த்தாவே, சிந்தைக்குள்ள போராட்டத்தையும் பலவீனத்தையும் கட்டுகளையும் வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்துல.